நேர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நேர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்கள், குறிப்பாக வயிறு சம்பந்தமான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தின கேள்விகளை இன்னைக்கு நீங்க தொடுக்கலாம். ஸோ சென்னையிலிருந்து கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டல் இருந்து ஜெனரல் லேப்ரோஸ்கோபிக் அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜன் டாக்டர் சரவணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ கட் அப்படிங்கிறது செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட் மட்டும் இல்லை, வயிறில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. கிட்னி இருக்குது, லிவர் இருக்குது, பேன்க்ரியாஸ் இருக்குது, பெண்களுக்கு யூட்ரஸ் இருக்குது. ஸோ பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னாலே நம்ம இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வயிறு வலியை பற்றி ஒரு புரிதல் கொடுங்க. வயிறு வலி எதனால ஏற்படுது? வயிறு வலிக்குது அப்படின்னாலே அது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான சிம்டமாக நம்மளால எடுத்துக்க முடியுமா? கரெக்டாக சொன்னீங்க. இந்த என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், என்சான் உடம்புக்கு இந்த 2 சான் வயிறு தான் பிரதானம். வயிற்றில் உள்ள குடலோ லிவரோ பேங்க்ரியாஸோ மற்ற ஸ்ப்ளீன் எதுவும் வேலை செய்யலைன்னா மற்ற எந்த உறுப்புமே வேலை செய்ய முடியாது. ஸோ சிரசை பிரதானம்னு சொல்கிறத விட நம்ம வயிறு தான் பிரதானம், வயிற்றில் இருக்க குடல் தான் பிரதானம். ஏதோ வாய் வழியாக சாப்பிட்டா தான் நமக்கு எல்லா உறுப்புகளும், கண்ணிலேருந்து காதிலேருந்து மூக்கிலேருந்து எல்லாமே சரியாக வேலை பண்ணும். ஸோ அதனால் அந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இந்த வயிறு. வயிறு ரொம்ப முக்கியம். இதில் நிறைய வயிறு வலின்னு சொல்ல, வயிறுன்றது இட் இஸ் காட் லாட் ஆஃப் ஆர்கன்ஸு. எல்லா ஆர்கனுமே ரொம்ப முக்கியம். எல்லா உறுப்புகளுமே மிக முக்கியமாக எல்லாமே நல்லா வேலை செய்யணும். எல்லாமே ஒரு கம்பைன்டு ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் லிவர் கொஞ்சம் வேலை செய்யலைன்னா கூட பிரச்சனைகள் வரும். ஸ்ப்ளீன்ன்ற மண்ணீரல் வேலை செய்யலைன்னா பிரச்சனை வரும். குடல் சம்டைம் இந்த ஷார்ட் பவல்னு சொல்லுவாங்க. ஷார்ட் பவல்னால் ஏதோ ஒரு காரணத்தினால குடலுக்கு போகிற ரத்தம்லாம் கட் ஆகிட்டு நாங்கள் கட் பண்ணிவிட்டு மீதியுள்ள அந்த பவல், அந்த 6 மீட்டர்ஸ் பவல் குறைச்சிருவோம். குறைக்க வேண்டிய நிலைமை வரலாம். அந்த மாதிரி டைம்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த 80 தோல் பொறுத்த உடம்பு தான், வெறும் எலும்பும் தோலும் மாதிரி இருக்குமே தவிர மசில்லாம் இருக்காது. எல்லாமே அட்ரஃபி ஆகிடும், சுருங்கி அவனால் ஒரு செயலும் செய்ய முடியும். என்ன தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபீடெல்லாம் கொடுத்தா கூட இயற்கையாக குடல் வேலை செய்யலைனாக்கா அதில் அவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்குது. இது தவிர மற்ற சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மெயின் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட வர்றது வயிற்று வலி. வயிறு வலி அப்படின்னா காமனாக நம்ம ஊரில் வர்றது கேஸ்ட்ரைட்டிஸ். காரணம் உங்களுக்கு தெரியும், கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்றது, அந்த ரோட் சைடு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது. அம்மா சமைச்ச சாப்பாடு இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஈவன் 10 வயசு 13 வயசு சில்லுனா கூட கேஸ்ட்ரைட்டிஸில் பேண்டப்ரசோல் அந்த மாதிரி ஒரு ஆன்டாசிட் எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்குது இப்போ. அதனால் உணவு மட்டும் இல்லை, மற்ற பழக்க வழக்கங்களையும் சரியாக திருத்தி கொண்டால் எந்த ஒரு வலியும் இருக்காது வயிற்றில். மெயினாக நாங்கள் காமனாக ஒரு 70% பீப்புள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் தான். எபிகாஸ்ட்ரிக் பெயின்னு சொல்லுவோம். மேல் வயிறில் வலி இருக்கும். அந்த வலி ஏன் வருதுன்னாக்கா இரைப்பையோட உள்பகுதியில் உள்ள சோர் வாலை டேமேஜ் பண்ணுறது. நான் ஆக்சுவலாக நாங்கள் படிக்கும்போது 90s பார்த்திங்கன்னா ஹெச் பைலோரைன்ற ஒரு கிருமி அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹெச் பைலோரை அந்த வயிற்றோட இரைப்பையோட உள்பகுதியோட மியூக்கஸா ஸ்மால் லேயர், அந்த லேயரை அரிச்சிடுது. தளிச்சவு. ஆமாம், அந்த தளிச்சவு கரெக்டாக சொல்கிறீங்க. அந்த தளிச்சவு அரிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அல்சர் வரும். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன், ஜஸ்ட் ரணமாகும், அப்புறம் அல்சர் வரும். அதுவே நாளடைவில் கேன்சராக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு அந்த ஹெச் பைலோரைக்கு பவர் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து வயிற்று வலி அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம். அண்ட் அதுலேயே அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குது, சப் அக்யூட்னு சொல்லுவாங்க. அது அக்யூட்னா பெயின், ஃபீவர், வாமிட்டிங். இந்த 3மே வரிசையாக எமர்ஜென்சியாக வரும். பெயினோடு வருவான், வாமிட் பண்ணிகிட்டு இருப்பான். வாமிட்டிங் எல்லா வயிற்று வலியிலுமே வரும். பிகாஸ் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஸ்பாசம் ஆஃப் த ஸ்மால் பவுல்னு சொல்லுவாங்க. எங்கே வலி இருந்தாலும், எங்கே இன்ஃப்ளமேஷன் ரணம் இருந்தாலும் சடனாக அந்த குடலில் ஒரு ஸ்பாசம் இருக்கும். டக்குன்னு குடல் நம்மளுடைய ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும். பிகாஸ் இதெல்லாம் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்தினால. ஸோ அதனால் டக்குன்னு வாந்தி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது பெயின், ஃபீவர், வாமிட்டிங், தட் இஸ் த லாஸ்ட் சிம்டம்.
இது வந்து எமர்ஜென்சியாக வருது அப்படின்னாக்கா தட் இஸ் அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ். வித்தின் 24 ஹவர்ஸில் இவாலுவேட் ஆகிடும். ஓகே. அந்த அப்பெண்டிக்ஸ்ன்றது வந்து நார்மல் வெஸ்டிஜியல் ஆர்கன் தான் சொல்லுவோம். அதாவது அதனால் ஒன்றும் பெரிய பயன் கிடையாது. பட் சின்ன வயசில் அதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பேச்சஸ்ன்னு சொல்லணும், லிம்ஃப் நோடு அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஆக்ட் பண்ணும். வயசாக ஆக மற்ற போர்ஷன்ஸ் ஆஃப் பாடியில் பவலில் வந்துட்டு அந்த ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் டேக் ஓவர் பண்ணுறதுனால இது வந்து வீணடிக்கப்பட்ட ஒரு உறுப்பாக இருக்குது, வெஸ்டிஜியல் ஆர்கன் சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த ஆர்கனில் வந்துட்டு அது ஸ்மால் ஒரு தென்னங்குச்சி சைஸ் தான் இருக்கும், ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அவ்வளோ தான் இருக்கும். அதில் வந்துட்டு ஏதோ ஒரு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இட்ஸ் அ பிளைண்ட் அண்ட் லூப். அந்த பிளைண்ட் லூப் பிளாக் ஆன போது என்ன ஆகும்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், மோஷன் ஸ்பெக் ஏதாவது மாட்டிச்சுன்னா. ஸோ அதனால் என்ன ஆகும், சம்டைம்ஸ் இம்மீடியட்டாக அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கானிசம், உள்ள என்ன ஆர்கானிசம் இருக்குன்றது அதை பொறுத்து அந்த இது வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து வீங்கி சம்டைம்ஸ் தெரிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ரப்ச்சர்ட் அப்பெண்டிக்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எனி வயிற்று வலி அட்லீஸ்ட் இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க அட்லீஸ்ட் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் எப்படி நம்ம அசஸ் பண்ணுவோம் அந்த அப்டாமினல் பெயின் அப்படின்னாக்கா அப்பெண்டிக்ஸ் இந்த வயிறை வந்து ஒரு 9 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருவோம். அந்த 9 குவாட்ரண்ட்டில் வந்துட்டு ரைட் அப்பர் குவாட்ரண்ட், மிடில் அப்பர் குவாட்ரண்ட், லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட் அது மாதிரி. ஸோ ஒரு குவாட்ரண்ட்லேயும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா லிவர் இருக்குது. லிவரோடு சேர்ந்து கால் பிளாடர். ரொம்ப காமனாக வந்து பித்தப்பையில் கல் இருக்கிறது. நிறைய பேர் கல் இருக்கும், ஆனால் அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க, சிம்டம் இல்லாமல் இருக்கும். ஒரு சில டைமில் எப்போ ஒரு சமயம் இந்த கல் வந்துட்டு சடனாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கால் பிளாடர் ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேஷன் ஆகிடும், அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த டைமில் எமர்ஜென்சியாக நம்ம வந்துட்டு கால் பிளாடர் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் லேப்ரோஸ்கோப்பிலே சிம்பிளாக ஒரு 4 ஹோல்ஸ் போட்டே அது வந்து அந்த கால் பிளாடரை எடுத்துருவோம். அடுத்து வந்து லிவர்லேயும் சம்டைம்ஸ் லிவரில் கட்டி இருக்கலாம். ஸோ நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு லிவர் ஆப்சஸ் வரலாம், அதில் வந்து சிவியர் பெயின் இருக்கும். அந்த சிவியர் பெயின் இருக்கும்போது லிவர் ஆப்சஸ் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். 2 டைப். ஸோ சின்ன லிவர் ஆப்சஸாக இருந்தாக்கா ஃப்ரீயாக விட்டுடுவோம், அது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே போதும். மோர் தேன் 6 சென்டிமீட்டர்னா வி ஹாவ் டு இன்டர்வீன், ஆஸ்பிரேட் த பஸ். ஓகே டாக்டர், நிறைய தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் சார்ட்ட பேசலாமா? உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்து செல்வி மேடம். ஓகே, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். சரி, உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு 44 மேடம். சொல்லுங்கம்மா செல்வி, சொல்லுங்க. சார், எனக்கு வந்து ஒரே வயிறு வலினா சாப்பிட்ட உடனே ஒரே நெஞ்சு புளிப்பு சார். புளிப்பு மேல மேல வருது. என்ன சாப்பிட்டாலும் பருப்பு குழம்பு எது சாப்பிட்டா தண்ணி ஊற்றி சோத்தாலும் சரி, அது மேலேயே வீட்டுக்கு ஒரே புளிப்பா வருது சார். ஓகேம்மா, உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த நெஞ்சு கரிக்கிறது, சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்கிறது பார்த்தீங்கன்னா உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் ஒரு இடையில ஒரு வேல்வ் இருக்கு. அந்த வேல்வ் வந்து லூஸ் ஆகிடுச்சா என்னாகும், ஆக்சுவலாக நான் விளையாட்டாக சொல்லுவேன், உலகத்திலேயே பெஸ்ட் கிரைண்டர் வந்து இரைப்பை தான் அப்படின்னு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை அரைச்சிரும் அந்த கிரைண்டர். அந்த கிரைண்டர் அடைக்கும் போது என்ன ஆகும்னாக்கா கீழே இரைப்பையோட கீழ்ப்பகுதியில் ஒரு வேல்வ் இருக்கும், மேல் பகுதியில் ஒரு வேல்வ் இருக்கும். காமனாக இந்த மேல் பகுதியில் உள்ள வேல்வ் வந்துட்டு லூஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். அந்த ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த இரைப்பை அரைக்கும்போது, சாப்பிட்ட சாப்பாடு அரைக்கும்போது அந்த சாப்பாட்டோடு சேர்ந்து ஆசிடும் மேலே ஏறுமா, அந்த உணவு குழாயில் மேலே ஏறும். அந்த உணவு குழாயில் மேலே ஏறும்போது என்ன ஆகும்னா ஆசிட் படுறதுனால இங்கே எல்லாம் எரியும், நெஞ்சு கரிக்குது மேலேயே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மருந்து மாத்திரைகளே போதும். பெஸ்ட்டு வந்து உங்களோட வயசு 40+ இருக்கிறதுனால ஒரு எண்டோஸ்கோபி பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுப்பாங்க. எண்டோஸ்கோபி பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் பெட்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம், என் பேர் கணேஷ், நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம், என் பேர் எனக்காக தான். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு அப்படிங்கறத கேளுங்க. ஓகே, 31 என் ஏஜ். ஓகே, சொல்லுங்க.
சார் என் பேர் கணேஷ். நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் தான். ஓகே கணேஷ். நான் வந்து வீல் சேர் யூசர். ஆக்சுவலி நான் எப்படின்னாக்கா என்னுடைய இஷ்யூ என்னன்னாக்கா நான் வந்து வெயிட் போடக்கூடாதுன்றதுக்காக நான் கம்மியா சாப்பிடுறேன். ஏன்னா வெயிட் போட்டா ஒரு ரெஸ்ட் ரூம் போகவோ இல்லை கேரி பண்ணவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட். ஸோ நான் வந்து சாப்பாடும் குறைச்சிட்டாலும் நான் வீக் ஆயிடுவேன். ஸோ எந்த மாதிரி நான் ஃபுட்டு நியூட்ரிஷன் எடுத்துக்கினா நான் வந்து என்னுடைய பெல்லி ஃபேட்டு, அதாவது என்னுடைய வெயிட் நான் குறைச்சி மெயின்டைன் பண்ண முடியும்னு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ கணேஷ், நல்ல கொஸ்டின் தான் அது. ஆக்சுவலாக இந்த டயட்டு, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடணும், ஓட்ஸு ஓடுறது, அது நிறைய ரீசன்ட் நியூட்ரிஷன்லாம் இப்போ தான் வந்தது. ஒரு 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை சாப்பிட்றது அரிதாக இருந்துச்சு. ஸோ ஒன்லி சாதம் ரைஸ் சாப்பிடுவாங்க, அதுக்குண்டான வேலையில் செய்வாங்க. இப்போ என்னென்னா கணேஷ் கரெக்டாக அவர் சொல்கிறாரு, அவர் வந்து வீல் சேர் பவுண்ட் பர்சன். அதனால் அளவோடு சாப்பிடுங்க. நீங்கள் நார்மலாக இட்லி தோசையே சாப்பிட்லாம், ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஏப்பம் வரும்போது என்ன சாப்பிட்ருந்தாலும் அதோடு ஸ்டாப் பண்ணுங்கள். நோ ஃபர்தர் ஈட்டிங், நோ ஃபர்தர் ஸ்பில்லிங். அந்த எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஏப்பம் வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்றீங்க பாருங்கள், அது எல்லாமே தான் எக்ஸ்ட்ரா கேலரிஸ். வயிறு கரெக்டாக உடம்பு வந்து வார்ன் பண்ணும் உங்களுக்கு. இதோடு நிறுத்திக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏப்பம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். அது தண்ணி குடிக்கிறது கூட 1/2 an hour பிஃபோர் ஈட்டிங் அண்ட் 1/2 an hour ஆஃப்டர் ஈட்டிங். அதாவது இறைப்பைக்கு நம்ம சாப்பிட்ட உணவை அரைக்க டைம் கொடுக்கணும். உடனே மேலும் தண்ணியை போட்டு அரைச்சிடக்கூடாது. அது வந்து சரியான ஜீரணம் ஆகாது. ஸோ அதனால் அளவோடு சாப்பிடுங்க. இதுதான் சாப்பிடணும், அது சாப்பிடணும், ஓட்ஸ் சாப்பிடணும், கஞ்சி சாப்பிடணும், என்ன நிறைய இந்த சத்து மாவு மிக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இட்ஸ் ஆல் வியாபாரம் தான், கமர்ஷியல். இது தான் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே போதும் கணேஷ். அளவோடு சாப்பிடுங்க போதும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? வணக்கம் மேடம். நான் கும்பகோணம் பக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என் பேர் ராஜா. எனக்கு வயசு 44. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கள் ராஜா. வணக்கம். வணக்கம் சார். சார் எனக்கு இந்த அடிக்கடி வயிறு வலிக்குது சார். எனக்கு 44 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல நான் வந்து லிக்கர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப முன்னாடி சாப்பிட்ட அளவுக்கு இப்ப என்னால சாப்பிட முடியல. எல்லாம் குறைச்சிக்கிட்டேன். இப்ப எப்பயாவது ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் இல்ல 10 நாளைக்கு ஒரு டைம் இப்படி சாப்பிட்டு இருந்தேன். ஓகே, எந்த பகுதியில் வலிக்குது ராஜா? மேல் வயிறு, அடி வயிறு? சார் நாச்சியார். எந்த வயிறு பக்கமா சார்? இப்ப வயிறு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்புளு கிட்ட வலிக்கும், சில நேரம் அந்த மார்புக்கு கீழே வலிக்கும், சில நேரம் ஃபுல்லாவே வலிக்கும். நான் இப்ப இடையில ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கும்பகோணம் ஜிஹெச்ல அட்மிஷன் போட்டு பார்த்தேன். அப்புறம் எல்லா எல்எஃப்சி டெஸ்ட் எடுக்கணும்னாங்க. அப்ப அதை எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் நார்மலா இருக்கு. வயிறு அந்த லெவல்ல வயிறுத்தினோட பின் பகுதியும் வலிக்குதா? முதுகுல முதுகு பக்கம் வலிக்குது சார். முதுகு பக்கம் வலிக்குது இல்லையா? உங்களுக்கு பேங்க்ரியாஸ் எதுவும் செக் பண்ணாங்களா? கணையத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணாங்களா? கணையம் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இது கணையம் பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப இடையில என் ஃபாதர் வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் மாதிரி திடீர்னு இறந்துட்டாங்க. நைட்டு சாப்பிட்டு போட்டுதான் காலைல எழுந்திருக்கல. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மீள முடியல. கொஞ்சம் லிக்கர் கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டுட்டேன் ஒரு 3 மாசமா. ஆமாம் ராஜா, உங்களுக்கு மெயினாக கணையத்தில் ஏதாவது புண்ணு இருக்கலாம். இந்த க்ரானிக் பேங்க்ரியடைட்டிஸ் சொல்லுவாங்க. நாள்பட்ட பேங்க்ரியாஸ் கணையத்தில் புண்ணு இருந்ததுன்னா கணையம் வீங்கி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கணையத்தில் வந்து ஸ்டோன்ஸ் கூட ஃபார்ம் ஆகும். கால்பிளாடர் ஸ்டோன் மாதிரியே கணையத்துலேயும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஆனால் நல்ல கணைய டாக்டராக பார்த்து செக் பண்ணிக்கிறது பெட்டர். பட் அமைலேஸ் லைப்பேஸ்னு 2 டெஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் பார்க்கணும். ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு கணையத்தில் ஏதாவது புண்ணு இருக்கா, நான் சொன்ன மாதிரி கல் இருக்கா, இல்லை அந்த டக்ட்டு கணையத்தில் சுரப்பியை கொண்டு வர டக்ட் வந்து வீங்கி இருக்கலாம். இதனால் கூட உங்களுக்கு இந்த க்ரானிக் அப்டாமினல் பெயின் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆல்கஹால். அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆல்கஹால்லேருந்து வெளியே வரணும். அடுத்து வந்துட்டு அதுக்கு உண்டான சில மருந்துகள்லாம் இருக்குது. அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இப்போ வந்து க்ரானிக் அப்டாமினல் பெயின், அதாவது நாள்பட்ட வயிறு வலி இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போவாங்க. சிலர் பயந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெந்தயம் மோர் குடிக்கிறது ஹீட்னால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வயிறில் பின்னாடி கூட வலிகள் இருக்கும், சில சிம்டமாக கூட அது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாள்பட்ட வலி இருக்குது அப்படின்னா இது எதனால இருக்கும்? நாள்பட்ட வயிற்று வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது as I said முன்னாடி கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். இல்லைன்னா நம்ம ஊரில்
அடுத்த ரொம்ப காமன் டயக்னோஸ் பண்ணுறது வந்து டியூபர்குலோசிஸ் ஆஃப் த அப்டமன். அந்த டியூபர்குலோசிஸ் வந்து லங்ஸில் தான் அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது. எக்ஸ்ட்ரா பல்மரி டிபின்னு முடியும் நகமும் தவிர வேறு எந்த ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணலாம் அந்த டியூபர்குலோசிஸ். இப்போ ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து டிபியோட தாக்கம் அதிகமாக இருக்குது. இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வர பேஷண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அதனோட பரவுறதை வந்து நம்மளால் தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த டிபி ஆஃப் த அப்டமன் வந்து வேரியஸ் சிம்டம்ஸ் எல்லா டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணுவோம். டெஸ்ட்டு பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு டயக்னோசிஸ் பண்ண முடியலனாக்கா வி புட் த ப்ளேம் ஆன் டிபி அப்டமனாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி ஒரு பயாப்சி எடுத்து பார்த்தா டிபி அப்டமனாக தான் இருக்கும். பட் ஆனால் டிபி ட்ரக் கொடுத்தா கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடும். அது க்யூரபிள் ப்ராப்ளம். நாமளே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டு இது பரவாயில்ல, இது சரியாக போயிடும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது கஷாயம் அது இது குடிச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா க்ரானிக் டிபி வந்து அதனோட காம்ப்ளிகேஷன் நிறைய இருக்குது. இந்த குடலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும், நேரோயிங். நார்மலாக வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் லியூமன் இருக்குன்னாக்கா அதனோட லியூமன் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஆகிடும். ஸோ அப்பப்போ அங்கங்கே மல்டிபிள் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும், மல்டிபிள் சுருக்கங்கள் அந்த குழாயில், அந்த குடல் குழாயில். அது அந்த மாதிரி ஸ்ட்ரிக்சர்ஸ் வரும்போது இது ஏர்லியராகவே மாத்திரை சாப்பிட்டோம்னா நல்லாவே கம்ப்ளீட் க்யூர் ஆகிடும். அது தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மற்ற மருந்துகள் மற்ற இதெல்லாம் டயக்னோசிஸ் சரியாக பண்ணாமல் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது கெட் இன்டு காம்ப்ளிகேஷன்ஸ். இன்னொன்று வந்து இலியோசிக்கல் டிபின்னு ஒன்று ரொம்ப காமனாக வரக்கூடிய இடம். அந்த சிறுகுடலும் பெருங்குடலும் ஜாயின் பண்ணுறது இல்லையா, அப்பெண்டிக்ஸ் இடம், அந்த இடத்துல வந்து டிபி வந்து ரொம்ப ஒரு பேடாக அஃபெக்ட் பண்ணும் வச்சுங்களேன். அதனோட காம்ப்ளிகேஷன் பார்த்தா அது பேஷண்ட் சொல்ல மாதிரி பெயின் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் எமர்ஜென்சியாகவும் போகாது, ரொம்ப ஸ்லோவாக டல் ஏக்கிங் பெயினாக இருந்துகிட்டே இருக்கும். போவாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, சரியாக போய்டுன்னு நினைப்பாங்க, திருப்பி வரும். ஸோ இது வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா ஸ்ட்ரிக்சர்ஸ் ரொம்ப சிவியர் ஆகிட்டு கான்ஸ்டிபேஷன், சம்டைம்ஸ் அந்த உள்ளேயே வந்து அந்த அப்ஸ்ட்ரக்டட் பவலே வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த அளவுக்கு பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். அந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேஷன் இருக்கும் டிபி. ஸோ ஏன் இந்த நாள்பட்ட வயிறு வலின்றதை வந்து உடனே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். ஸோ அந்த நாட் ஓன்லி திஸ், இங்கே லேடிஸ்க்கு வந்து ஓவரியில், யூட்ரைன் சர்ஃபேஸில், யூட்ரஸ் உள்ள அங்கெல்லாம் கூட டிபி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எனி லோவர் அப்டாமினல் பெயின் இன் லேடிஸ் without any diagnosis, put the blame on TB and treat. General, that's the dictum generally. Okay doctor. And அதே மாதிரி எங்கள் ஜென்ரல் சர்ஜிக்கல் ப்ராக்டிஸ்லையும் இந்த டிபி அப்டமன் வந்து ரொம்ப காமனாக நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே டாக்டர். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறோங்க. எங்கள் பொண்ணுக்கு பேசுகிறேங்க. சரி, பொண்ணோட வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு வந்து 24. 24? ஆமாங்க. ஓகே. அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வயிறு வந்து அதிகமா கொஞ்சம் நல்லா பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டா வயிறு உப்புச மாதிரி ஆயிடுச்சு, செரிமானம் இல்லாத மாதிரி. கரெக்டுமா? வணக்கம், டாக்டர் சரவணன் பேசுகிறேன். வணக்கம் சார். இதுவும் இன்னொரு காமனான ப்ராப்ளம் தான். அந்த ஓவர் ஈட்டிங், அந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வயிறு உபசமாக இருக்கும், ஏப்பம் வந்தால் நல்லா இருக்குமே தேவலான்னு தோணும், ஆனால் ஏப்பம் வராது. இதெல்லாம் ஏர்லி சைன்ஸ் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸ்னால் அந்த இரைப்பை இருக்குல்ல, இரைப்பையோட இன்ஃப்ளமேஷன் தான். இதுக்கெல்லாம் சிம்பிளாக மாத்திரை போடலாம். அப்புறம் வந்துட்டு இந்த ஜென்ரல் நாங்கள் விளையாட்ட சொல்லுவோம், ஹரி ஒரி கரி, இது 3 தான் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றதுக்கு உண்டான நிறைய ரீசன்ஸ். ஹரின்னா எல்லாத்தையும் பதட்டமாக பட இது அது பண்ண, இது முடிக்கணும், இந்த டார்கெட் வச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படி. அப்புறம் அதை நினச்சி ஒரி பண்ணிகிட்டே இருக்கிறது. எல்லாம் இது முடியலைன்னா விட்டு போக வேண்டியது தான். இது முடியலையே, நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ஒரி, கவலைகள், டிப்ரெஷன், அதெல்லாம். அடுத்து வந்து கறி. அஃப்கோர்ஸ் நம்மளோட சவுத் இந்தியன் டயட் வந்து ரொம்ப ஸ்பைசி டயட், ஹாப்பியாக சாப்பிடுவோம். அடுத்த நாள் வந்துட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து உட்காந்துக்கும். இது 3 அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பேண்டப்ரசோல் அந்த மாதிரி மாத்திரை, அஃப்கோர்ஸ் டாக்டர் பார்த்தா நீங்கள் வாங்கணும். டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல க்யூர் கிடைக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அளவோடு சாப்பிடணும், ஃபுல் ஸ்டமக் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம நாக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது, எதுலேயுமே கண்ட்ரோல் கிடையாது, பேசுகிறதுலையும் கண்ட்ரோல் கிடையாது, சாப்பிட்றதுலையும் கண்ட்ரோல் கிடையாது. கொஞ்சம் டேஸ்டியாக இருந்தால் உடனே நிறைய சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால் என்னதான் இருந்தாலும் எனக்கு இது போதும் அப்படின்ற அந்த மருந்து தான் புன்செய் மருந்து. போதும் என்ற மனமே புன்செய் மருந்து.
அளவோடு சாப்பிடுங்க, வளமோடு இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க சென்னையில மிஸ்ஸஸ்க்கு சுகுமாரின்னு பேரு. ஹலோ ஓகே சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. கொஞ்சம் ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இது மாதிரி ஏஜ் 50 இயர்ஸ் 57 ஆகுது. எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கு. ஓகே. இப்போ வந்து ரொம்ப முடியல எனக்கு. வந்து அந்த வால்வு வந்து ஆபரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஓகே. அது பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல. மெடிசன் வந்து இப்போ வேலாஸ் ஐடியும் வேலாஸ் 20 போட்டுட்டு இருக்கேன். ஓஹோ. இப்போ கிரானிக் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட். கரெக்டம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இனிஷியலாக அந்த வந்து ஜிஆர்டி ப்ராப்ளத்துக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அந்த தீர்வு கிடைக்கல, ஃபெயில்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா அடுத்த ஸ்டெப் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். அதுவும் லேப்ரோஸ்கோப்பிலேயே அழகாக பண்ணிடுவாங்க. அந்த ரேப்பிங் ஆஃப் த ஈசோஃபேகஸ் சொல்லுவாங்க. அந்த வேல்வ் வந்து நம்ம ஒரு செயற்கை, நம்ம ஒரு வேல்வ் லூஸ் ஆகும் சொன்ன பாருங்கள், அந்த வேல்வில் வந்துட்டு செயற்கையாக இறைப்பை எடுத்து ஒரு வேல்வ் மாதிரி வெளிப்புறத்தில் பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து ரொம்ப கம்ப்ளீட் க்யூரு. கம்ஃபர்டபுளாக நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, தாராளமாக பண்ணலாம். ஸோ ஒரு லேப்ரோஸ்கோப்பிலே பண்ண சொல்லுங்கள் டாக்டரை. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜாமணிமா. ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக வேண்டியதாம்மா. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 57. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், எனக்கு 57 வயசு நடக்குது சார். வணக்கம், சொல்லுங்க. சாப்பிட்டாக்க நான் ஒரு நேரம் மாசத்துல 2 முறையில் நான் ஒரு முறை சாப்பிட்டாக்கா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரே வயிறு வலி, வாமிட் எடுத்தாதான் நல்லா இருக்கு. ஆனா பொழுது விடிஞ்சு அந்த வயிறு வலின்னு போயிடுது. அடிவயிறு வலிக்குதா, மேல் வயிறு வலிக்குதாம்மா சாப்பிட்ட பிறகு? மேல் வயிறு தான் சார். மேல் வயிறு தான் வலிக்குது இல்லையா? என்ன சார்? மேல் வயிறு தான் வலிக்குதா? ஆமா சார், மேல் வயிறு தான் வலிக்குது. ஆனா வாமிட் எடுத்தாதான் நல்லா இருக்கு. நீங்கள் ஆனா பொழுது விடிஞ்சு அந்த வயிறு வலி இருக்க மாட்டேங்க, நின்று போயிடுது. ஓகே. கை விரல் விட்டு வாந்தி பண்ணுறீங்களா? சரியாயிடும்னு நினச்சி? எல்லாம் சார் தானாவே சாதாரணமாக வந்துடுது. ஓகே. மாதிரி வரும், தானாவே வந்துடும். நீங்கள் பெஸ்ட் வந்து ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணுமா? எண்டோஸ்கோபி பண்ணி இறைப்பையில் ஏதாவது கோளாறு இருக்கா, ஏதாவது அடைப்பு இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். பட் இங்கே வந்து மாதத்தில் ஒரு முறை 2 முறை தான் வருதுன்னு சொல்கிறீங்க, ரேர் அக்கேஷன்ஸ் தான். பட் இனிஷியலாக ஒரு டாக்டர் வந்து மாத்திரை கொடுப்பாரு, அந்த மாத்திரையை போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா எண்டோஸ்கோபி பண்ணிங்க, அது நல்லதுமா உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. தேங்க்யூமா. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஓகே ஓகே டாக்டர், வந்து பேன்க்ரியாட்டிக் இது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, கணையத்தோட ஃபங்க்ஷன் என்ன? பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வர அளவுக்குலாம் கூட விட்டுறாங்க இல்லையா? ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஸோ பேங்க்ரியாஸ்ன்றது ஒரு மாவிலை சைஸ் தான் இருக்கும். மாவிலை சைஸ் தான், அதே மாதிரி மாவிலை மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்ப பின்னாடி வயத்தோட சுவற்றுக்கும் வெளியில் பின்பகுதி. இன்ஃபேக்ட் லிட்ரலி இட் இஸ் லைங் ஆன் த ஸ்பைனல் காலம். ஸோ அது தின் ஆர்கன் தான். அது வந்து மெயினாக நம்ம ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு அந்த பேங்க்ரியாஸோட என்சைம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மெயினாக இங்கே அஃபெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆல்கஹாலில் ஃபஸ்ட் பேங்க்ரடைட்டிஸ் சொல்லுவாங்க. பேங்க்ரடைட்டிஸ்ன்றது ஆல்கஹாலில் வரலாம், கேல் ஸ்டோனில் வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷனால் வரலாம். பேங்க்ரியாஸ் வந்துட்டு அந்த கல்லீரலோட ஜூஸும் பைல் இருக்கு இல்லையா, பைலும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் ரெண்டும் சிறுகுடலில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டைஜஷன் ஜீரணமாகுது நடக்குது. இதில் குறையோ, பைல் ஜூஸில் குறையோ இல்லை பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் குறையோ இருந்தாலும் இந்த டைஜஷன் வந்து குளறுபடி ஆகிடும். ஸோ இந்த ஃபேட், நம்ம சாப்பிட்ற பொருளில் உள்ள ஃபேட் அப்சார்ப்ஷன் நடக்காத போகலாம். அதனால் இது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேட் இன்ட்டு குளுக்கோஸ் இன்ட்டு ஃபேட், இந்த மாற்றங்கள் எல்லாமே. இன்னொரு ஃபங்க்ஷனும் பேங்க்ரியாஸ்க்கு இருக்குது, ரொம்ப மெயினாக அந்த குளுக்கோஸ் மேனேஜ்மெண்ட். இன்சுலின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கிறது வந்து பேங்க்ரியாஸ் தான். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் வரும். அந்த ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கும் பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் வரும். ஆல்கஹாலிக் பேங்க்ரியாடைட்டிஸ் சொல்லுவாங்க. கேல் பிளாடர் ஸ்டோன் இருந்தால் கூட 1 or 2 ஸ்டோன்ஸ் வந்து ஸ்லிப் ஆகிட்டு
நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைல் ஜூஸும் பேங்க்ரியாட்டிக் ஜூஸும் ஜாயின் பண்ண இடத்துல வந்து அடைச்சிக்கிச்சுன்னா ரிவர்ஸ் ஆஃப் பிலிருபின் வந்து பிளட்டில் கலந்துட்டு ஜாண்டிஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து இந்த க்ரானிக் பேங்க்ரியாட்டிஸ், ஒரு நண்பர் கூட சொன்னார், ஒரு நேயர் கூட சொன்னார், இந்த மாதிரி எனக்கு பேங்க்ரியாட்டிக்கில் ப்ராப்ளம் இருக்குது, பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த க்ரானிக் பேங்க்ரியாட்டிஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா வந்து கேன்சராக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய டைம் வந்துடும். மெயினாக பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து டயக்னோசிஸ் பண்ணுறதே ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனோட ரிலீஃப் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட், ப்ரோக்னோசிஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் ஏர்லியாக ஒரு பெயின் வருது பேங்க்ரியாஸ்லேயோ முதுகில், நான் சொன்ன மாதிரி அந்த நடுமுதுகில் வலி இருக்கும், அந்த நடுமுதுகில் வலி இருந்ததுனாக்கா உடனே போய் டாக்டர் பார்க்கணும். அந்த பேங்க்ரியாஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த மெயினாக அது சிடி ஸ்கேன் தான் பண்ணுவாங்க. சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேங்க்ரியாஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு வந்து மருந்துகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொல்கிற அறிவுரை ரொம்ப கம்ப்ளீட்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலன்னா தென் தே வில் கோ இன் ஃபார் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ். ஆஸ் யூ செட், கேன்சர் வரதுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்கஹால் சாப்பிட்டா ஆல்கஹால் நிறுத்திடணும். கால் பிளாடர் ஸ்டோன் வந்து அதுக்கு உண்டான தீர்வு எடுக்கணும். கால் பிளாடர் லேப்ரோஸ்கோபிக் ரிமூவல் ஆஃப் கால் பிளாடர் பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டோன் இருந்ததுனாக்கா போய்ட்டு அந்த டக்டில் உட்காந்துக்கும். அந்த டக்டில் உட்காரும்போது நம்ம வந்து இஆர்சிபி பண்ணி எண்டோஸ்கோபி பண்ணி அந்த டியூப் முன்னாடி மாதிரிலாம் பெரிய கட்லாம் கிடையாது. We are all very lucky to live in this era. Era of laparoscopy and robotic surgeries. ரொம்ப பிரமாதமாக இப்போல்லாம் சிம்பிளாக பண்ணிட்டுறாங்க எல்லாமே. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஆர் பாலசுந்தரம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தாங்க. உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. சரிங்க. சொல்லுங்க பாலசுந்தரம், உங்கள் வயசு என்ன? 52 சார். சொல்லுங்க. எனக்கு வயிறு உபசமா இருக்குங்க சார். அப்புறம் இந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன். டாக்டர் உடனே டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 12 days கழிச்சு வாங்க, இல்லை பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க சொல்லிட்டு, HIV டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. ஓகே. அப்புறம் டெஸ்ட்லாம் எடுத்தேன். HIV டெஸ்ட் எடுக்க போகும்போது லேட் ஆயிடுச்சு, இது வெளியில கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அப்புறமா மறுநாள் போயிட்டு டெஸ்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கும் போது ப்ரொஃபசர் சார்கிட்ட போயிடுச்சு போல என் நோட்டு. அப்புறம் டாக்டர் சார்கிட்ட நோட்டு நீங்க வாங்கிங்க, 12 days கழிச்சு வந்து டேப்லெட் போட்டு வாங்கினாரு. அப்புறம் சார் என்ன சொன்னாங்க, பார்த்துட்டு எல்லாம் நார்மலா தான்ப்பா இருக்கு, நீங்க நாளைக்கே வாங்க உங்களுக்கு டீ போட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. 10 மணிக்கு மேல எதுவுமே நைட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் சாப்பிடாம காலையில போயிட்டு பார்த்தேன், உள்ள வந்து இறப்பையில வந்து லைட்டா பஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னாரு, 2 இடத்துல பஞ்சர் ஆயிருக்குன்னாரு. ஓகே. அதனால வந்து நீ டேப்லெட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. டீ எல்லாம் குடிப்பீங்களான்னாரு. இல்லைங்க சார் அப்படின்னேன். அப்புறம் காஃபி ஏதாவது சாப்பிடுவீங்களா? இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிடுவோங்க சார், அது நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சொல்றதுதான். ஆமாங்க சார், அது நிறுத்திட்டேன். அது வந்து 12 days கழிச்சு போய் அந்த பஸ்ட் ஆனதால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இல்லை, அந்த நீங்கள் பஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு ப்ராப்ளி அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏர்லி கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம். பயப்பட வேண்டாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிடும். அதில் டாக்டர் வந்து எதுவும் சீஃப் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்க, டெஃபினட்டாக அவங்க வந்து H. pylori பயாப்சி எடுத்திருப்பாங்க. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் இன்னும் கம்ப்ளீட்டாகவே யூ வில் கெட் பெட்டருங்க, நல்லா தீர்வு கிடைக்கும். இந்த H. pylori 3 மாத்திரை சாப்பிட சொன்னாங்களா? இது யார் நிறையா போகுது இப்போ? ஆமாம், அது கொஞ்சம் அந்த மாத்திரை சாப்பிட்றதுனாலே இருக்கும். அந்த 12 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு 12 நாள் 15 நாள் கூட அந்த மாத்திரை சாப்பிட்டு திருப்பியும் போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின்டெனன்ஸ் டோஸும் கொடுப்பாங்க 1 மாதத்துக்கு. அது போட்டிங்கன்னா நல்லாவே க்யூர் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த வயிறு உபசம்லாம் சரியாக போயிடும். சரிங்க சார். சரியா? என்னையா வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? வேறு ஒன்றும் வராது. ஆல்கஹால் சாப்பிட்றது நிறுத்திடுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரைகள்லாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். டாக்டர், பேன்க்ரியாஸ் பற்றி அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன எப்படி சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு பேசணும். அதிஷன் காலிக் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அதிஷன் காலிக் இன்னொரு அதர் காமன் ப்ராப்ளம், க்ரானிக் அப்டாமினல் பெயினுக்கு அது ஒரு ரீசன் நிறைய பேருக்கு. இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க வயிற்றில். அதில் என்ன ஆகும், நம்மளோட உள்ளே வந்து ஒமெண்டம்னு ஒரு ஜவ் இருக்குது.
அந்த ஜவ்வும் அண்ட் பவலும் போய் ஒட்டிக்கும். இந்த ஒட்டுதல்ன்றது வந்து எல்லாருக்கும் வர்றது கிடையாது. ஒரு சிலருக்குலாம் ஃபுல் ஆப்ரேஷன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியும் பண்ணுவோம், அவங்களுக்கு பார்த்தா ஒன்றுமே ஒரு சிம்டம் இருக்காது, கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அண்ட் ஒரு சிலருக்குலாம் சின்னதாக ஒரு அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, திருப்பி அப்பெண்டிக்ஸ் ஏரியாவில் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் அடிஷன் காலிக் தான். அந்த ஒட்டுதல்னால உறுப்புகள் உள்ளுறுப்புகள் போய் ஒட்டுறதுனால வர்றது. அந்த ஒட்டுறது வந்து இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்குது, நாட் எல்லாருக்குமே வர்றது கிடையாது. இண்டிவிஜுவலோட கொலாஜன் கண்டென்ட், அந்த டைப் 4 கொலாஜன் சொல்லுவோம், அந்த கொலாஜன் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதனால அவங்களுக்கு ஒட்டுதல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒட்டுதல்னு எடுக்க முடியாது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினில். அதனால் சர்ஜரி 20 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி, 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தாலும் சரி, 2 மாதம் முன்னாடி பண்ணியிருந்தால் கூட திருப்பியும் பெயின் வந்துகிட்டே இருப்பாங்க பேஷண்ட்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மற்ற இன்வெஸ்டிகேஷன்லாம் திருப்பியும் ஒரு தடவை பண்ணிவிட்டு கூட நம்ம வந்துட்டு லாப்ரோஸ்கோப்பியில் அழகாக அது வந்து ரிலீஸ் பண்ணலாம். அதிசியோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நல்லா பெயின் இல்லாமல் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அந்த அதிஷன் காலிக்ன்றது இன்னொரு முக்கியமான காரணம். நிறைய ஜிபிஸ் அண்ட் மற்ற டாக்டர்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். இது ஒன்றும் இல்லைப்போன்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி வந்து நம்மளை பார்க்குறான்னா சும்மா வரமாட்டான். இட்ஸ் நாட் அவனோட வேண்டுதல் கிடையாது. அதனால் ஒன்ஸ் பேஷண்ட் ஏதாவது சிம்டம்ஸ் சொல்லும்போது வி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு சிம்டம்ஸ் அண்ட் டயக்னோஸ். அது ரொம்ப முக்கியம். அதனால் லாப்ரோஸ்கோப்பி பண்ணிவிட்டு அந்த லாப்ரோஸ்கோப்பிலேயே நம்ம அதிசியோலைசிஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒட்டுச்சுல, ஏன் லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணாலும் ஒட்டாதா அப்படின்னு கேட்கல. ஏன்னா அப்பவும் ஒரு ஆயிரம் இது. நான் லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஹார்மோனிக்கிற ஒரு இது நிறைய எனர்ஜி சோர்ஸ்லாம் இருக்குது, அந்த சோர்ஸை யூஸ் பண்ணி தான் அதை கட் பண்ணுவோம். ஸோ அந்த ரா ஏரியா இருக்காது, ரா ஏரியா அந்த பச்சையாக இருந்தால் தான் அந்த கட் பண்ணுற இடம் வந்துட்டு பச்சை புண்ணாக இருந்ததுனா தான் திருப்பி ஆரி வரும்போது ஒட்டும். வேறு நம்ம வந்து எனர்ஜி சோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுனால லாப்ரோஸ்கோப்பியில் அந்த ஒட்டுதல் வந்து திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் யூஸ்வலாக வராது. ஈவன் நான் சொன்ன அந்த கொலாஜன் கண்டென்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேறு மாதிரி இருந்தால் கூட லாப்ரோஸ்கோப்பியில் அதை அதிஷன் ரிலீஸ் பண்ணாக்கா திரும்பி வந்து ஒட்டுறதுக்கு ரொம்ப வெரி ஃபியூ பாசிபிலிட்டி. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் உமாதேவி, வயசு 51 மேம். 51? ஓகே, சொல்லுங்கம்மா உமாதேவி, சொல்லுங்க. என் வயிறு எது சாப்பிட்டாலும் வாமிட் வந்துட்டே இருக்கு. தண்ணி குடிச்சாலும் சரி, ஜூஸ் குடிச்சாலும் சரி, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்துட்டோம். ஃபேமிலியில கூட லாஸ்ட் டைம் மூக்கில் டியூப் விட்டு அழுக்கு வரும்னு சொல்லி எடுத்துட்டு அந்த லிங்ஸ் விட்டு பார்ப்பாங்களா, அது கூட அவங்களை விட்டு பார்த்துட்டோம். அந்த இறப்பை வீங்கி இல்லை, கல்லீரல் வீங்கி இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்க. ஆனால் வாமிட் மட்டும் நிற்கவே மாட்டேங்குது சார். எவ்வளோ நாளாக இருக்குமா அது? 3 மாசமா வாமிட் வந்தபடியே தான் இருக்கு எது சாப்பிட்டாலுமே. சரி, வாமிட்டிங் சாப்பிட்ட பிறகு வருதா? சாதாரணமாகவே வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கா? தண்ணி குடிச்சாலுமே வாமிட் வந்துடுது. சாதாரணமாக இருக்கும்போது அந்த சென்சேஷன் கிடையாது. வாமிட்டிங் வர உணர்வு இருக்கா எப்பவுமே? எப்பவுமே இருக்கு. ஒரு இரும்பல் வந்தாலுமே உடனே வாமிட் ஆகுது, ஒரு மஞ்சள் வருது. ஓகே, தலையில் எதுவும் ஸ்கேன் எதுவும் பண்ணாங்களா? ஓகே, நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக வாமிட்டிங் இருக்குது, எப்போவுமே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னாமா இது சென்ட்ரல் காஸ்ட்னு சொல்லுவோம். தலையில் கூட சில பிரச்சனைகள் இருந்தால் வாமிட்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தலைப்பகுதியும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கலாம். எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணாங்களா டாக்டர்ஸ் அங்கே? பண்ணாங்க. ஓகே, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம தலைப்பகுதியை சோதிக்கிறது தான் நல்லதுமா. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் அதுக்குண்டா நிறைய காரணங்கள் இருக்குது வாமிட்டிங்க்கு. இரைப்பை மட்டும் கிடையாது, குடல் மட்டும் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், நிறைய விஷயங்கள் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பேசிட்டே வரும். ஹெர்னியா பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஹெர்னியா வந்து இன்னொரு காமன், ஆக்சுவலாக இந்த வயிறு வந்து ஒரு பலூன் மாதிரி. அந்த பலூன் வந்துட்டு நீங்கள் சொன்ன அந்த ஜவ்வு, எந்த சவ்வு, அந்த சவ்வு, சளிச்சவ்வு எல்லாமே இருக்குது. எங்கே ஒரு வீக்னஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு ஹெர்னியா, அந்த குடல் இறக்கம்ன்றது வெளியே வரும். அது எங்கே வேணாலும் இருக்கா. 2 டைப் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஹெர்னியா, இன்டர்னல் ஹெர்னியான்னு. எக்ஸ்டர்னல் ஹெர்னியான்னு நம்ம பார்க்குறது க்ராயின் ஹெர்னியாஸு, அந்த ஆப்ரேஷன் பண்ணி வகுடில் அந்த ஸ்காரில் வர ஹெர்னியாஸ், இன்சிஷனல் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் விசிபிளாக இருக்கும் வெளியில். ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள க்ரானிக் அப்டாமினல் பெயின், அதுவும் ஒரு காரணம். இன்டர்னலாகவே ஒரு சின்ன ஒரு ஜவ்வு மாதிரி வீக்னஸ் இருக்கும்.
அதில் போய் எல்லா குடலும் அதில் போய் ஒட்டிக்கும். அப்போது குடல் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வழி இருக்காது, அதனால கூட வலி வரலாம். ஸோ இந்த ஹெர்னியான்னு வந்து இப்போல்லாம் நான் சொன்ன மாதிரி வி ஆர் வெரி லக்கி டு லிவ் இன் திஸ் ஏரா. எல்லாமே ஹெர்னியா வந்து லாப்ரோஸ்கோப்பிலே டீல் பண்ணலாம். தெர் இஸ் நோ கட்டிங், நோ மோர் கட்டிங். இப்போல்லாம் எல்லாமே கீ ஹோல்ஸ்லேயே போட்டு அழகாக மெஷெல்லாம் டக்கின் பண்ணிவிட்டு பியூட்டிஃபுல்லாக அதை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அனடாமிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அனடாமிக்கலாக எப்படி நம்ம வழக்கமாக லேயர்ஸ் இருக்கும், ஸ்கின்னு, சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, அந்த ஷீத்தெல்லாம் சொல்லுவோம், அந்த ஷீத்து அதுக்கு உண்டான மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திருப்பியும் பழைய மாதிரியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு ரீஇன்ஃபோர்ஸிங்காக ஒரு மெஷ் வைக்கிறோம். வலை மாதிரி ப்ரோலின் வலையெல்லாம் வச்சு அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த ஹெர்னியா வந்துட்டு திருப்பி வர்றதுக்கு வெரி வெரி லெஸ் சான்சஸ். இப்போலாம் ரெக்கரன்ஸ் ரேட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2%. 100 பேருக்கு பண்ணோன்னா 2 பேருக்கு ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு. அது மட்டும் தான் அந்த ஹெர்னியா ரிப்பேர்லாம் இப்போ ரொம்ப வெரி அட்வான்ஸ்டு மெத்தட்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹெர்னியா அதில் வந்து க்ரானிக் பெயின்ஸ் வரும், அக்யூட் பெயின்லாம் வரும். அதாவது குடல் இறக்கு இப்போ இதுலேயே கிராயின் ஹெர்னியாலே பார்த்தீங்கன்னா இங்கோயினல் ஹெர்னியா சொல்லுவோம். அந்த இங்கோயினல் ஹெர்னியாவில் வந்துட்டு குடல் வந்து மாட்டிக்கிட்டு அந்த குடல் திருப்பி கேங்க்ரீன் ஆகிடும், அழுகி போயிடும். அப்போல்லாம் எமர்ஜென்சி சர்ஜரி சம்டைம்ஸ் நம்ம ஓப்பன் கூட பண்ண வேண்டிய அந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஓப்பன் சர்ஜரி ஹெர்னியா பண்ணுவோம். மற்றபடி லாப்ரோஸ்கோப்லேயே மோஸ்ட்லி வில் டீல் வித் லாப்ரோஸ்கோப் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு எஸ்பெஷலி லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் சிசேரியன் மட்டும் லாப்ரோஸ்கோப்பில் பண்ண முடியாது. ஸோ மற்ற எல்லாமே லாப்ரோஸ்கோப்பில் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி இந்த லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ் அண்ட் ஓவரினால் குடலில் பாதிப்பு வரலாமா அப்படின்னு கேட்டிங்க. கட்டாயம் வந்து அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. யூட்ரஸில் ஒரு கட்டியோ ஆர் ஃபைப்ராய்டு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வரும்போது மெக்கானிக்கல் அப்ஸ்ட்ரக்ஷன், லார்ஜ் பவுல் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும், மோஷன் வராமல் போயிடும். அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. யூரின் வராமல் போகலாம், சம்டைம்ஸ் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் வரும். அந்த மாதிரி காரணங்கள் கூட இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அழைக்கிறேங்க. என் பேர் சந்திரா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு 41 வயசு ஆகுது. சொல்லுங்க சந்திரா, சொல்லுங்கம்மா. எனக்கு சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, வயிறு கல்லாட்டம் ஆகி போகுது. ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்குது. ஆஹா, அம்மா அந்த கல்லாட்டம் ஆகுதுன்னா ஃபுல் வயிறுமே ஆகுதா இல்லை அடி வயிறு மட்டும் ஆகுதா? இல்லை, ஃபுல் வயிறுமே கல்லாட்டம் ஆகுது. அது ஓகே. மோஷன் டெய்லி லூஸ் மோஷன் தான், வேறு நார்மல் மோஷன் என்ன லூஸ் மோஷன் அது இல்லைன்னா ஒன்று வாண்டி. ஓகே ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் பண்ண வேண்டியிருக்குமா? நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி வர்றதுக்கு. ஒன்று வந்து இந்த ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணால் தான் எதனால் வர்றதுன்னு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு மாத்திரையெல்லாம் இருக்குமா? வேறு ஒன்றும் சர்ஜரி ஒன்றும் தேவைப்படாது மோஸ்ட்லி. பட் நீங்கள் உடனே உப்பசமாக இருக்குது, கல்லாட்டு இருக்குன்னாக்கா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த டிபி கூட இருக்கலாம். ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான், டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா தெரியுமா. ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் வந்து இந்த வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 500 டயட்ஸ்க்கு மேலே இருக்கான். டயட் ப்ராக்டிஸ் வந்து இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சில டயட் நான் சொல்கிறேன்னா வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், கீட்டோ டயட், பாலியோ டயட், அப்புறம் வந்து 7 days ஜென்ரல் மோட்டா டயட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. வாட்டர்மெலன் டயட்ன்றாங்க, கிரேப் டயட்ன்றாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச டயட். ஸோ இந்த மாதிரி டயட் வந்து அவசியம் தானா? எந்த டயட் வந்து நம்ம ஸ்டமக் வந்து அக்செப்ட் பண்ணும்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஏஜ் ஆக இன்னும் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும் ஹெல்த்தை. ஸோ அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அதை பற்றியும் சொல்லுங்கள். இந்த டயட்லம்மா அதை நீங்கள் சொல்ல மாதிரி பலவிதமான டயட் இருக்குது. யாரும் எந்த டயட்டையும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. டயட் ஆக்சுவலி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி அளவோடு சாப்பிடுங்க, எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டா போதும். நம்ம உடம்பு வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக டயட் போட்டு இதை இந்த மெடிசன் போட்டு அந்த மெடிசன் போட்டு நிறைய அந்த நியூட்ரிஷன் ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம் கிடைக்கும், லிக்விட்ஸ்லாம் இருக்குது. அந்த லிக்விட்ஸ்லாம் கரைச்சி குடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், பாவமாக இருக்குது. 12 hours 18 hours ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறாங்க, விச் இஸ் நாட் நெசசரி. கொஞ்சமாக சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, வளமோடு இருக்கணும். அதுதான் எப்போவுமே என்னோடய பேஷண்ட்ஸ்க்குலாம் நான் டயட்டை பற்றி சொல்லவே மாட்டேன். டயட்டை பற்றி அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்ததே ஏதோ கொஞ்ச நாள் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு இருக்க போகிறோம், நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் அவர் எய்ம்.
அதனால் இந்த டயட் அந்த டயட்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதெல்லாம் இருந்து சப்போஸ் அந்த டயட்டை விட்டுட்டிங்க, எவ்வளோ நாளைக்கு தான் யூ கான்ட் லிவ் வித் த சேம் டயட் ஃபார் எவர் இல்லையா? அந்த டயட் விட்டாலும் திருப்பி வெயிட் போடுறது. ஸோ அதனால் கரெக்டாக ஒரு மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் சாப்பிடுங்க போதும். இது ஃபங்க்ஷனில் போய் வெட்டுற மாதிரி அந்த ரொம்பலாம் வெட்ட முடியாது. அதனால் அளவோடு சாப்பிடணும். அதுதான் மை டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் த யங் சில்ட்ரன் நவடேஸ் இஸ், எல்லாம் கரெக்டாக அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிடுங்க. உங்களோட குடல் நல்லா வளமாக இருக்கும், உடம்பு நல்லா வளமாக இருக்கும். அண்ட் பிட்வீன் 20 and 40க்குள்ளே ஜிம் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், எல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 40க்கு மேலே கெட் இன் டு யோகா. யோகா இஸ் த பெஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் எக்ஸசைஸ் ஃபார் எவர். அது வந்து 60-70 வரைக்கும் கூட பண்ணலாம். ஏன்னா ஜிம் வந்து 70ல் பண்ண முடியாது. அந்த ஃபோர்ஸபுளாக ஹார்ட்டுக்கு ரொம்ப பம்ப் பண்ணக்கூடாது. ஹார்ட் வந்துட்டு அந்த 40யோட யூ கேன் ஸ்டாப். அதுக்கப்புறம் கெட் இன் டு யோகா. யோகா மாதிரி ஒரு அழகான எக்ஸசைஸ் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் அட்ட யோகா பண்ணாலே போதும். அந்த யோகாவில் அவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம எல்லா உறுப்புகளும் ஃபோர்ஸ் இல்லாமல் இயக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டியோன்னு வாங்க. கார்டியோன்னா வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் யுவர் ஹார்ட் பீட் விச் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹார்ட் அட் த ஏஜ் ஆஃப் 50. நிறைய சென்சஸும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம்மா, சடன் டெத்லாம் பார்க்குறீங்க இல்லையா? சடன் டெத்லாம் வருது பிகாஸ் யூ ஆர் கிவிங் ஓவர் ஸ்ட்ரெயின், ஓவர் ஃபோர்ஸ் டு த ஆர்கன். எந்த ஆர்கன், எஸ்பெஷலி ஹார்ட்டுக்குலாம் அந்த கார்டியோலாம் ரொம்ப ஸ்லோவாக, அதை ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான் சொல்லுவோம். அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் ஆல்கஹால் தயவு செஞ்சு சில்ட்ரன் டச் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஆர் பிளஸட் கன்சர்ன். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில்ட்ரன்லாம் வந்துட்டு ஆல்கஹால் ட்ரக்ஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழகம் மட்டும் இந்தியா ஃபுல்லாக வளமாக இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அதனால் ஜஸ்ட் ஸ்டிக் டு யுவர் டிசிப்ளின்ஸ். டிசிப்ளின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருக்கும் நல்லது. That was a great message. Last caller கிட்ட பேசிட்டு வந்தோம். Yes, please. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? கண்ணன், தேனி மாவட்டம். ஓகே, யாருக்கான கேள்வி சார் இது? இது பொதுவான கேள்வி தான். பேசுங்க. சொல்லுங்க கண்ணன். சார், இந்த குடல் இருக்க நோய் வராமன்னா அருணா கயிறு கட்டினா குடல் இருக்க நோய் வராதுன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன நோய்? குடல் இருக்க நோய். அது அருணா கயிறு கட்டினா வராம இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, அதெல்லாம் மித்து தான்பா. அரைஞான் கயிறு வந்து ஒன்லி அந்த காலத்தில் நமக்கு வந்து தேவைப்பட்டது. இப்போ அதெல்லாம் தேவைப்படலை. முன்னாடிலாம் கோவணம் கட்டுவாங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைஞான் கயிறுன்றது அதுக்கு தான். அது ஹெர்னியா வராமலாம் இருக்காது. அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் ஹெர்னியா இருக்கும்போது அரைஞான் கயிறு கட்டக்கூடாது. கட்டினா என்ன ஆகும், இட் வில் க்ரஷ் த ஹெர்னியா. வெளியில் என்ன உறுப்பு ஏதாவது வந்திருந்துன்னா அந்த ஹெர்னியா பெல்ட் கூட சொல்லுவாங்க. நிறைய பேர் ஹெர்னியா பெல்ட் போட்டு நான் மேனேஜ் பண்ணுறேன்னா தட் இஸ் ராங். ஆக்சுவலாக அந்த ஹெர்னியாவோட பெல்ட் போட்டிங்கன்னாக்கா அந்த குடல் இறக்கம், வெளியில் வந்த குடலும் ஹெர்னியா பெல்ட்டு நம்மளோட வயிறோட சுவர் ரெண்டுத்துக்கு நடுவில் குடல் மாட்டி அழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த அரைஞான்கள்லாம் சமித் நீங்கள் சொல்கிறது வந்து இட் இஸ் ராங். இதுதாங்க. ஓகே, நல்ல क्वेश्चन கேட்டிங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. ஓகே, ஸோ டாக்டர், இன்னைக்கு வந்து டாக்டர் ஆன் காலில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்கஹால் தொடவே கூடாது. இதுதான் வந்து ஒரு நல்ல மெசேஜ் எங்களுக்கு கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்பர் டயக்னோஸ், அதாவது ப்ராப்பரான டெஸ்ட் டாக்டர் கிட்ட நம்மளே கூட கொஞ்சம் வாலண்டியராக போய் கேட்டு பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம் இல்லையா? ப்ராப்பரான டயக்னோஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் லாப்ரோஸ்கோபிக்கில் இப்போ நம்ம நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே டாக்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் கியூர் பண்ணி தரணும், ரெக்கவர் பண்ணணும், எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த 1 மணி நேரத்திற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. என்ன நேரத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.